ரொம்ப நாளாகவே சோசியல் மீடியாவில் நமக்கு சில விஷயங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம தளபதி பற்றி ஒரு சின்ன ஒரு கிராஸ் போய் கொண்டிருக்கு. ஏன்னா தளபதி அரசியலில் வந்த பிறகு தலையை பாராட்டுறதும் தலையை பெருமைப்படுத்தி பேசுறதும் இப்படின்னு சில விஷயங்கள் போகுது. அதே போல் பத்மபூஷன் விருதை வாங்கின தலக்கு விஜய் வாழ்த்து சொல்லலைன்னு சொல்லி சின்ன ஒரு தகராறுலாம் போயிட்டு இருக்கு. விஜய் பத்மபூஷன் விருது வாங்கின அஜித்துக்கு விஜய் வாழ்த்து சொன்னாரா இல்லை என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். அல்லாமல் அரசியல்வாதிகள் சில பேர்கள் அதாவது ஒருத்தர் அரசியலில் வந்துட்டானா மற்றொருவர் அரசியலில் ஒய்த்து பேசுறது அது அரசியலில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமான நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி புரிஞ்சுக்காதவங்க தான் இந்த மாதிரி விஜய் அஜித்துடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் நெகட்டிவாக சில விஷயங்களை சொல்லப்படும். அதை பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விஜய் அஜித்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோன்னு இல்லை. இதில் சில முக்கியமான தகவல்களை நமக்கு சொல்ல போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் யார் நினைச்சாலும் எந்த அளவுக்கு நீங்க எப்பேற்பட்ட போட்டாலும் இவங்க அஜித் விஜய் நீங்க பிரிக்கவே முடியாது. காரணம் அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸ்கள் மட்டுமல்ல, ஒரு உறவினர்கள் போலதான் இருக்காங்கன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்க சொல்ற சந்தேகங்களை நான் விளக்குறேன். பத்மபூஷன் விருது வழங்கிய அடுத்த நாளே இல்லது அடுத்த செகண்டா இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா விஜய் ஃபர்ஸ்ட்ல வாழ்த்து சொன்னதே தளபதி விஜய் தான். சுரேஷ் சந்திரா அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒண்ணு இருக்கு. சில நட்புகள் அதுல வெளியே சொல்ல விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் அஜித் விஜயும் கொஞ்சம் அடக்கி வாசித்து வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எந்த அளவுக்கு விஜய் அரசியல்ல எப்போது குதிச்சாரோ அப்போது நீங்க அஜித்தை தூக்கி வச்சு பேச ஆரம்பிச்சீங்க. தூக்கி வச்சு பேசுறதுல ஒண்ணு இல்லை. ஆனா இது அஜித் அரசியல்ல வந்திருந்தா விஜய் இப்போது நீங்க தூக்கி வச்சு பேசிருப்பீங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இதே டென்ஷன் ஆகி அஜித் விஜய்க்குள்ள ஒரு சண்டை உருவாக்குற மாதிரி சில விஷயங்கள் வந்த உடனே அஜித் விஜயும் அந்த அளவுக்கு புத்தி கட்ட ஆட்கள் இல்லை, புத்திசாலிங்க. அவங்களுக்கு தெரியும் அரசியல்ல என்ன இருக்கு, அரசியல்ல போனா என்ன நடக்கும், எல்லா அனுபவங்களும் அவங்களுக்கு தெரியும். எது நினைச்சாலும் அவங்களை பிரிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது என்பதை திட்டவட்டமாக சில விஷயங்கள்ல அவங்க சொல்லாமலே சொல்ற அளவுக்கு சில மீடியாக்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மீடியாக்கள் சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கு காது கொடுத்து கேட்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா விஜய் அரசியல்ல வந்த பிறகு அஜித்தை பற்றி புகழ்ந்து பேசியே விஜய் உற்றாலப்படுத்துறது, கோவப்படுத்துறது, அந்த மாதிரி சில விஷயங்களை ஆவேசமாக சில விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு வருது நமக்கு தெரியுது. ஆனா அப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய முட்டாள்களும் கிடையாது. நீங்க இப்படியெல்லாம் பேசின உடனே அரசியல்வாதிகள் சில விஷயங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பது அரசியல் தந்திரம். அதே போல நடிகரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய ஒரு சாதனை, ரெக்கார்டுகளை அவர் இது பண்ணிட்டாரு. பத்மபூஷன் விருது அவரு அதுக்கு கிடைச்சிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது விஜய் அதை நெகட்டிவா எடுத்துக்கொள்றது விஜய் அந்த அளவுக்கு புத்தி கட்ட ஆளாட்டி நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயங்களாக தான் நம்ம இந்த நாட்டு நடப்பு சில விஷயங்களை பார்க்கும்போது அவர் எடுத்துக்கொண்டு போவார்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரியும் நம்ம அரசியல்ல வந்தனால தான் அஜித்தை இந்த அளவுக்கு பாராட்டுறாங்க, இது பண்றாங்கன்னு சொல்லி தெரியுது. தெரிஞ்சாலும் அது உண்மைதான். பாராட்டு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு உண்மையான ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே அப்படிதான். கார்ரேஷன்ல வின் பண்ண உடனே, பத்மபூஷன் விருது கிடைச்ச உடனே முதல்ல பாராட்டினது தளபதி விஜய் தான். இது எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது கிடையவே கிடையாது. நீங்க என்னதான் நீங்க வண்டி அடிச்சாலும், என்னதான் எதுவும் பேசினாலும், என்னதான் மீடியால நீங்க கழுவி ஊத்தினாலும், விஜய் அஜித்தை நீங்க பிரிக்கணும்னு நினைச்சா அந்த கடவுளை பிரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துடும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு உறவு ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியல. ரெண்டு குடும்பத்துக்குள்ள சூப்பரான ஒரு அன்பு உறவு அங்க இருக்கு. அதை தயவு செய்து நீங்க பிரிக்கணும்னு பார்த்தாலும் முடியாது. ஆனால் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. அதை நினைக்க அந்த ஆபத்து உங்களுக்கு தான் விளைவுகளை ஏற்படுத்துமே தவிர அஜித்துக்கும் விஜய்க்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து ஏறாது, நடக்கவும் விடாது. அப்பேற்பட்ட சூழலில் அவங்க ரெண்டு பேரும் தெளிவா இருக்காங்க. சினிமாவிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அஜித்துடைய சொந்த நடவடிக்கைகளையும் சரி, ரெண்டு பேரும் ரெண்டு விதமான விஷயங்கள்ல பயன்படுத்தி தெளிவாக இருக்கிறாங்க. அது மட்டும் நமக்கு புரிகிறது. அதனால விஜய் அஜித்தை பற்றி நீங்க மீடியாக்கள்ல இதுவரைக்கும் எல்லா சக நடிகர்களும் அஜித்துக்கு பத்மபூஷன் விருதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஏன் விஜய் இதுவரைக்கும் சொல்லல? விஜய்க்கு பயங்கர ஒரு குசும்பு புத்தி இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னதான் சொன்னாலும் விஜய் வாழ்த்து சொன்னது உண்மை. அதை சுரேஷ் சந்திரா, அஜித்துடைய BA சுரேஷ் சந்திரா அதை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை நமக்கு பார்த்த பிறகுதான் எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கா இல்லையோ,
விஜய் அப்படி சொல்லியிருப்பாருன்னு தான் உண்மை. சொல்லி இருக்கணும், இருந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு உள்ள ஒரு இது இருக்கி, அதனால சொல்லி இருப்பாரு அப்படின்னு அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதை விட விஜயோட படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருந்தாலும் அஜித் ஃபோன் பண்ணி விஜய்க்கு வாழ்த்து சொல்வதும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம மீடியால நீங்க எந்த அளவுக்கு தான் பச்சையா சொன்னாலும் இது நீங்க நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கையான சில விஷயங்கள். அவங்க இருக்கிறது மாதிரி தான் இருக்கிறாங்க. நட்பு அவங்களுடைய நட்பு இப்ப நட்பல்ல, அது உறவாக மாறி இருக்கிறது. தயவு செய்து நமக்கு அதை மாற்றணும்னு பார்த்தா அது முடியாத ஒரு விஷயம். அதை தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சு கொண்டுட்டு மேலும் இது போன்ற வீடியோக்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம்.